2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழக சட்டசபை நாளை மீண்டும் கூடுகிறது. தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் கடந்த மாதம் 20ஆம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது. ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று குற்றம் சாட்டி கவர்னர் RN ரவி தனது உரையை புறக்கணித்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் முதலமைச்சர் ஸ்டாலினின் பதில் உரையும் இடம்பெற்றது. இந்த நிலையில் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழக சட்டசபை நாளை மீண்டும் கூட இருக்கிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். வழக்கமாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஒரு நிதியாண்டு முழுமைக்கும் திட்டமிடப்பட்டு தாக்கல் செய்யப்படும். ஆனால் இந்த முறை சட்டசபை தேர்தல் வருவதால் குறுகிய கால செலவுக்கான இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதில் புதிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.